நான் இந்த டம்மி பீஸ சொல்ல மாட்டேன். இந்த டம்மி பீஸ் இது யாரோ சொல்லி இங்க வந்து நின்றுருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த சீமான் தான் காரணம், சாட்ட துரைமுருகன் தான் காரணம். முழுக்க முழுக்க இந்த 2 பேரையும் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துச்சு அப்படின்னா தென் தமிழகம் இவங்களால பத்தி எரிய போகுது. அதுதான் இமானுவேல் அவர்களை எந்த இடத்துலயும் நாங்க வந்து பேசல. நாங்க நினைச்சா பேசலாம். ஆனா இந்த செந்திலுக்காண்டி நாங்க பேச விரும்பல, இந்த சீமானுக்காண்டி நாங்க பேச விரும்பல. ஏன்னா அவரை வந்து அந்த சமூக மக்கள் உயர்வான இடத்துல கொண்டு போய் வச்சு இப்போ அவரை வந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி சாட்ட துரைமுருகன் திருநெல்வேலியில ஒரு மீட்டிங்ல பேசுறான். தமிழ் அமைப்புகள் மீட்டிங்ல, தமிழ் தேசிய மீட்டிங்ல சாதியை பத்தி எதுக்கு பேசுறான்? நான் கொண்டையாங்கோட்டை மறவன் அப்படின்னு யார் சொல்றா? கொண்டையாங்கோட்டை மறவர்களுக்கு மட்டும்தான் வந்து முத்துராமலிங்கத்தோர் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எங்களை பிரிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? எங்களை வந்து பிரிக்கிறான். ஏற்கனவே பல்வேறு மேடைகள்ல சீமான் கல்லர் வேற, மறவர் வேற, அகமுடியார் வேற, தேவருங்கிறது பட்டம் அப்படி சொன்னவன். அவங்க பள்ளத்துல வேலை பார்த்தாங்க, அவங்க வந்து பல்லர்கள் அப்படின்னு பேர் வந்துட்டு, ஆனா உண்மையான பாண்டியர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சண்டை இழுத்துட்டு யாரு இவன். அப்புறம் நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். எங்க பிஎம்டி கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே நான் அப்படி சொல்லல. ஃபர்ஸ்ட் வந்து தமிழர்கள் தெலுங்கர்கள் சொல்லி இங்க சண்டை போட்டு பிரிக்க பார்த்தான், முடியல, யாருமே கேட்கல. இப்ப என்ன பண்றான்னா சாதி ரீதியா கொண்டு வரான். நான் போய் சொன்னாலும் என்னுடைய இலங்கை மக்கள் போய் சொல்ல மாட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தரும் காணொலி விட்டுக்கிட்டு நீங்க பாத்தீங்களா? இவன் போய் சொல்றான், என் ஃப்ராடு, இவன் வந்து பிரபாரனை சந்திக்கல, ஒரு 5 நிமிஷம் தான் சந்திச்சான், இவன் அப்படி ஏறி போயிட்டான், கள்ளத்தோணி ஏறி அப்படின்னு சொன்னாங்க. இந்த செந்திலுங்கிறவன் எந்த மக்கள் சப்போர்ட் இல்லாத ஒருத்தன், ஒரு குற்றவாளி, ஒரு அக்யூஸ்டவன், அவன் வந்து திராவிடம்னா சொல்றான். உங்க குடும்பத்தை மானங்கிட்ட கிளிக்கா, அப்ப அவனை கைது பண்ண நீங்க வந்து உங்களுக்கு ஏன் முடியலங்கிற? ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் வந்து இந்த நோட்டாக்கு போடுவாங்கல்ல, சரி இவனுக்காவது போட்டு தொலையும் அப்படின்னு போடுவாங்க தெரியுமா? அப்படி போட்ட ஓட்டு தான் இந்த. நீங்க இந்த சவாலை நான் சொல்றேன், வர சட்டமன்ற தேர்தலுக்கு பாத்துருமே இவன் எவ்வளவு ஓட்டு வாங்குதாம்னு, எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இவன் வாங்குறான்னு பாப்போமே. அந்த பாருங்க, அந்த பெர்சன்டேஜ் ஓட்டு அதிகம் வாங்கணும்னு இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு வந்துட்டு பத்திலா, எவ்வளவு திமிரு வந்துட்டு பாருங்க. இவன் கையில ஆட்சியை கொடுத்தோம்னு வைங்களேன், இவன் அழிச்சு விடுவான். இவன் பிரிவினவாதி, இவன் வந்து பிரிவினவாதி. இவனெல்லாம் மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுத்துக்கணும். பிஎம்டி தானே வெளியே கொண்டு வந்துச்சு முதல்ல சீமான் சாதியை பத்தி பேசுறான்னு சொல்லி. அப்ப நான் பேசும்போது இந்த சாட்ட துரைமுருகன் சொன்னா, 4 பேரை வச்சு கட்சி நடத்துறான், இவனால எங்களை என்ன செய்ய முடியும்னா, நான் போட்ட விதை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து சீமான் கட்சியில இருந்து அத்தனை பேர் வெளியே போயிட்டு இருக்காங்களா? மேடைக்கு மேடை அப்படி வாய்களி அப்படி கைய மட்டைக்கு போய் தாட்டி விட்டுன்னு பேசுறது பூரா ஃப்ராடு. ஏன்னா இவன் டைரக்டருங்க, சினிமா டைரக்டர். அவனுக்கு தெரியும் எப்படி வண்டியை உருட்டணும், எப்படி வண்டியை இழுக்கணும், எதை சொன்னா மக்கள் நம்புவாங்க, எதை சொன்னா சிரிப்பாங்கன்னு. சினிமா டைரக்டருங்க அவன் சினிமா டைரக்டர். அவன் சினிமா தந்திரத்தை. நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா தென் தமிழகத்தை வந்து மிக பிரபலமான ஆட்கள்ல இவர் வந்து மிக பிரபலமானவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் வந்து இன்னைக்கு ஏற்கனவே ஒரு 2 மணி இன்டர்வியூ அவர்கிட்ட எடுத்திருக்கோம். இன்னைக்குதான் அவரும் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அதாவது டிஎம்டி மக்கள் இயக்கத்துடைய தலைவர் இசைராஜா தேவர் அவர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சார், உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல நமக்காக நேரம் ஒதுக்கி இருக்கீங்க, ரொம்பவே நன்றிங்க சார். பரவாயில்ல. ஓகேங்க சார். சார், நீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாமே நீங்க மேடையில பேசுறதா இருக்கட்டும், உங்களுடைய அறிக்கைகளா இருக்கட்டும், பல அறிக்கைகளை பார்க்கும்போது சீமான், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு எதிராகவே இருக்கு சார். அப்படி என்னதான் சார் செஞ்சுட்டாரு? அதுவும் சொல்ல போனா முக்கோணத்தூர் சமுதாயத்துக்கு அவர் என்ன எதிராக பண்ணிட்டாரு சார்? அதாவது என்ன, இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி, தமிழ் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி அரசியல் பண்றவங்க மத்தியில தமிழ்நாடு சீர்கடனும், தமிழக மக்களை வந்து எப்போதுமே குழப்பத்திலே வச்சிருக்கணும், தென் மாவட்ட பகுதிகளை சாதிய ரீதியா மோதல்ல வந்து ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல செயல்படும் சீமானதான் நான் தொடர்ந்து எதிர்க்கிறேன். மக்கள் சேவை செய்யக்கூடிய யாரையுமே நம்ம இது வரைக்கும் எதிர்க்கல. அவங்களுக்கு மக்கள் சேவை யார் செஞ்சாலும் நம்ம வரவேற்போம், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனா சீமான் மிக மோசமான ஒரு விஷக்கிருமி. அந்த விஷக்கிருமியை வந்து அந்த விஷக்கிருமி நம்ம அழிச்சே தீரணும். அது எப்படின்னா, தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் அவரை வேடிக்கை பார்த்ததே மிகப்பெரிய ஒரு தப்பு. தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கனிம வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போறான், மலைகளை உடைக்கிறான்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை. தமிழ் மக்களுக்கு பிரச்சனை, மீனவர்களை அங்க கடலுக்கு போனவங்க எல்லாரும் கடல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சீமான் தமிழ்நாட்டுல ஜாதிய கலவரத்தை இழுத்து பிரிச்சு விடன்னு ஒரே ஒரு நோக்கத்துல செந்தில் என்கிற ஒரு நபரை வச்சு
எங்க சமூகத்துக்கு எதிராக எங்க ஐயா முத்துராமலிங்கத்தர் அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வந்து மிகவும் கேவலமான முறையில இழிவுபடுத்தி பேச வச்சிருக்கிறான். யாரு? சீமான். நாங்க இது வரைக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்த இமானுவேல் அவர்களை எந்த இடத்துலயும் நாங்க வந்து பேசல. நாங்க நினைச்சா பேசலாம். ஆனா இந்த செந்திலுக்காண்டி நாங்க பேச விரும்பல. இந்த சீமானுக்காண்டி நாங்க பேச விரும்பல. ஏன்னா அவரை வந்து அந்த சமூக மக்கள் உயர்வான இடத்துல கொண்டு போய் வச்சு இப்போ அவரை வந்து வழிபட்டு இருக்காங்க. வணங்கக்கூடிய ஒரு இடத்துல அப்படி இருக்காரு. அவரை வந்து உயர்வான நம்மளுடைய ஆமா. தலைவரா அவரை, அதாவது எப்படின்னா அந்த சமூக மக்கள் இம்மானுவேல் அவர்களை வந்து அவருடைய தலைவரா அவங்களுக்கு வந்து ஒரு 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 தெய்வமாவே அவங்க வந்து முன்னோடியா வழிபடுறாங்க. எடுத்துக்கிட்டாரு. அந்த மாற்றுக்கருத்து இல்ல. நாங்க அதை தடுக்க விரும்பல, அதை இழிவுபடுத்த நாங்க விரும்பல. இந்த சீமானுக்காண்டி இவன் அதைத்தான் இப்ப விரும்புறான். இந்த சீமான் என்ன விரும்புறான்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, செந்தில் இது வரைக்குங்க 6 மாசம் கழுத்தை கட்டிக்கிட்டு கிடந்த செந்தில் திருநெல்வேலிக்கு வரும்பொழுது ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவன் காருக்குள்ள இருந்திருக்கான். செந்தில் யாரு கூட? சீமான் காருக்குள்ள இருந்து வந்த செந்தில் இப்ப திருநெல்வேலிக்கு வந்து அந்த சமூகத்துல ஒரு சில இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க தரப்பு நியாயத்தை பேசலாம், அவங்களுக்காண்டி நீதியை பெறதுக்காண்டி பேசலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி அவர்களையும் எங்க சமூகத்தையும் ஏன் இழிவுபடுத்தணும்? ஏன்னா தென் மாவட்டத்துல சாதி கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஏன் கரெக்டா சொல்றோம்னா, சீமான் தான் இதுக்கு காரணம் சொல்லி சொல்றோம்னா, ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் திருநெல்வேலியில ஒரு மீட்டிங்ல பேசுறான். தமிழ் அமைப்புகள் மீட்டிங்ல, தமிழ் தேசிய மீட்டிங்ல சாதியை பத்தி எதுக்கு பேசுறான்? நான் கொண்டையாங்கோட்டை மறவன் அப்படின்னு யார் சொல்றா? சாட்டை துரைமுருகன் சொல்றான். அதே வார்த்தையை தான் இப்ப செந்தில் கொண்டையாங்கோட்டை மறவர்களுக்கு மட்டும்தான் வந்து முத்துராமலிங்கத்தோர் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எங்களை பிரிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? எங்களை வந்து பிரிக்கிறான். ஏற்கனவே பல்வேறு மேடைகள்ல சீமான் கல்லர் வேற, மறவர் வேற, அகமுடியார் வேற, தேவருங்கிறது பட்டம் அப்படி சொன்னவன். அதை நாங்க மறக்கல. அப்ப பாண்டியர்கள் என்றால் நாங்க தான் அப்படின்னு சொல்லி பச்சை குழந்தையில இருந்து உலகத்துக்கு எங்க ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு இருக்கு, செம்புப்பட்டே இருக்கு. எங்களதான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எங்களுக்கு எதிராக சீண்ட வச்சுக்கிட்டே இருக்காங்க. வரலாற தப்பா பேசுறது, அடுத்த சாதி பேரை வந்து உரிமை கொண்டாடுவது, இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாதுன்னு தெரிஞ்சும் சீமான் போன்ற பிழைப்புவாதிகள், ஏமாற்றுவாதிகள் வந்து இந்த மணிக்கு தென் மாவட்டத்துல அமைதி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல, இந்த ஆட்சிக்கு கெட்டப்பேர் ஏற்படுத்தின ஒரு நோக்கத்துலதான் சீமான் வந்து செயல்பட்டு இருக்கான். அதுதான் உண்மை. இல்ல சார், நீங்க பொதுவா சொல்றீங்க சீமான் இந்த மாதிரி செயல்பட்டாரு அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப சாட்டை திருமுருகன் இடத்துல வந்து நானும் தேவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசி நானுமே பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனா சீமான் அவர்கள் வந்து அந்த மாதிரி பேசி நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே சார். ஒரு ஜாதியை சொல்லி. அதாவது எப்படின்னா முழுக்க முழுக்க தமிழகத்துல தற்போது உள்ள அரசியல்வாதி வாய்கள்ல இருந்து நீங்க கேட்கவே இல்லையா? இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிகள் வாயில இருந்தும் நாடாரு, கோணாரு, தேவாரு, தேவேந்தர் அப்படின்னு வரவே வராது. இவன் பேசிருக்கானா? அப்ப அது சாதி பயிர் தானே. நான் தமிழர்ன்ட்டு போற, நாமெல்லாம் தமிழர்கள் போற, நீ ஏன் சாதிகளை பிரிக்கங்கிற? நீ ஏன் சாதி பேரை பயன்படுத்துற? உனக்கும் சாதிக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு சாதி பேரை பயன்படுத்துற? ஏன் பிற சாதி, அதாவது பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு ஒரு மேடையில பேசலாம்னா பேசலையா? பள்ளத்துல வேலை பார்க்கறதுனால அவங்க பள்ளத்துல வேலை பார்த்தாங்க, அவங்க வந்து பல்லர்கள் அப்படின்னு பேர் வந்துட்டு, ஆனா உண்மையான பாண்டியர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சண்டை எடுத்துட்டு யாரு? இவன். அப்புறம் நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். எங்க பிஎம்டி கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே நான் அப்படி சொல்லல, தமிழர்கள் அனைவர்களும் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றான். யார் சொல்றா? இந்த சீமான். அப்ப நீ என்ன நோக்கத்துல இருக்க? நான் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில சொல்றேன்னா, ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை வந்து யார் எழுதுனா? இதே செந்தில் இருக்கானே, இந்த ஒன்னத்துக்கான செந்தில் வந்து அவன் எழுதுறான். இந்த புத்தகத்தை எழுதுறான். அந்த புத்தகத்துல வந்து எங்க சமுதாயத்தை மட்டும் தமிழ் குடிகள், முக்கிய குடிகளை அனைத்தையும் கேவலமான முறையில எழுதியிருக்கான். அசிங்கமா எழுதியிருக்கான் அந்த புத்தகத்துல. அந்த புத்தகத்தை வந்து கவர்மெண்ட் தடை பண்ணி இவனை தூக்கி ஜெயில அடைச்சிட்டாங்க, இந்த செந்தில. ஆனா அந்த புத்தகத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்துல வாழ்த்துறை தெரிவிச்சிருக்கான். தம்பி செந்தில், மிக அருமையான முறையில நீங்க எழுதியிருக்கிய, சூப்பர், வெரி குட் அப்படின்னு எழுதியிருக்கான். யார் எழுதியிருக்கா? வாழ்த்துறை, சீமான். அப்ப சீமானுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லையா? தமிழ் குடிகளை இழிவுபடுத்துறதுல நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சாதியை சேர்ந்தவங்க செந்திலோட புக்குக்கு அவங்க சாதியை சேர்ந்த யாருமே வாழ்த்துறை எழுதல, ஆனா சீமான் எழுதியிருக்கான். அப்ப 12 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி இவன் திட்டம் போட்டுதான்
இவன் வந்து இவனை வச்சு செயல்பட்டு இருக்கான். தென் மாவட்டத்துல மோதல்ல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இவன் பசுமோனுக்கு வந்துட்டு அது புண்ணிய பூமி அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இவன் திரும்பி போனது. அங்க பிரச்சனை பண்ணக்கூடாது, அது புண்ணிய பூமி, அவனை அடிச்சா கலவரம் ஆயிடக்கூடாது, அப்ப புண்ணிய பூமியில இப்படி பண்ணிட்டானுலப்பா அப்படின்னு சொல்லிதான் இவனை விட்டது. அதை இவன் சாக்கா வச்சுக்கிட்டு, ஆனா இவனுக்கு கடுமையான எதிர்ப்பு பசுமொழி இருந்துச்சு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. மக்கள் ஜனநாயக ரீதியா இவனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இவன் மேல முட்டை அடிச்சாங்க, அதெல்லாம் அவன் தொடச்சுக்கிட்டு போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆனா இவன் தொடர்ந்து இவனுடைய அஜெண்டாவே மாறிட்டுங்க. ஏங்க இவன் தமிழ்நாட்டுல இவன் தமிழகத்தை காப்பாத்தவோ தமிழ் தேசியம் அமைக்கவே வரல. நான் பொய் சொன்னாலும் என்னுடைய இளங்க மக்கள் பொய் சொல்ல மாட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தரும் காணொலி விட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? இவன் பொய் சொல்றான், இவன் ஃப்ராடு, இவன் வந்து பிரபாரனை சந்திக்கல, ஒரு 5 நிமிஷம் தான் சந்திச்சான், இவன் அப்படி ஏறி போயிட்டான், கள்ளத்தோணி ஏறி அப்படின்னு சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் சொல்றது அப்புறம் ஃப்ராடுன்னு சொல்லி நான் சொல்லல, என் மக்கள் தமிழ்ல மக்கள் சொல்றாங்க. அதனால இவன் வந்தது இவங்க திட்டம் போட்டு எங்க சமூகத்தை கள்ளர் மரம் அகமுடையர்னு பிரிக்க பார்க்கான். அதே மறவர்கள் உள்ள பிரிவினை ஏற்படுத்தி பிரிக்க பார்க்கான். இது நாள் வரைக்கும் இருந்த செந்தில் மல்லர் இவன் கூட தான். அவனை பேச விட்டுட்டு இவன் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தான். அப்ப என்ன இருக்கு, நீங்க நல்லா யோசிங்க. அப்ப இதுக்கு காரணம் அப்ப இவன் தான் அப்படிங்கிறது. இவன் ஏன் மேடை சாதியை பத்தி பேசுறான், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சாதிய தமிழ் தேசம் தானே இவன் பேசணும், தமிழர் தானே பேசணும். இவன் ஏன் சாதியை பத்தி பேசுறான்? பிற மாநிலத்தில இருந்து நம்ம மாநிலத்துக்கு வந்தாலும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பிற மாநிலத்தில இருந்து நம்ம மாநிலத்துக்கு வந்தாலும் இங்கேயே பிறந்து வளர்ந்த தமிழ் குடிமக்கள் நம்மளோட தானே எல்லாரும் வாழுதாங்க, எல்லாரும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அப்ப அதை பூரா கெடுத்து அந்த தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் மோதல் ஏற்படுத்த வேண்டும். எல்லாத்தையும் வந்தேறீங்க, அவ்வளவு வரையும் வந்தேறீங்க. எல்லாரும் வந்தாலும் வாழ வைக்கிற பூமி தமிழக பூமி. சொல்லி காட்டக்கூடாது, குத்தம் காட்ட, நம்ம வந்து குத்தம் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் அனுசரிக்கணும். அவன் தான் தமிழன், புரியுதா உங்களுக்கு? ஆனா இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் வம்புழுக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து தமிழர்கள் தெலுங்கர்கள் சொல்லி இங்க சண்டை போட்டு பிரிக்க பார்த்தான், முடியல, யாருமே கேட்கல. இப்ப என்ன பண்றான்னா சாதி ரீதியா கொண்டு வரான். இப்ப சாதிய பிரச்சனையை கொண்டு வரான். இதுதான் சீமானுடைய அஜெண்டா. நான் சொல்லுவதுதான் உண்மை. தமிழ்நாடு அரசு இவனை விசாரணை பண்ணுச்சுன்னு வைங்களேன், இவன் பேக்ரவுண்ட விசாரணை பண்ணாங்கன்னா கண்டிப்பான முறையில தெரியும். இந்த சீமானு தான் தென் மாவட்டங்கள்ல சாதி கலவரத்தை ஏற்படுத்தி திமுக ஆட்சியை கெட்டப்பெயர் ஏற்படுத்தின ஒரு நோக்கத்துல யாருகிட்டயே பணம் வாங்கிக்கிட்டு இவன் செயல்பட்டு இருக்கான். இவனை எதிர்த்து எவன் பேசினாலும் உடனே திமுக துட்டு வாங்கிட்டானுங்க. திராவிடத்தை பத்தி வந்து திராவிட அடிமைகளுங்க எங்களை. அப்போ நான் என்ன கேட்கனா, முதலமைச்சருக்கு கேட்கிறேன், இந்த செந்திலுங்கிறவன் எந்த மக்கள் சப்போர்ட் இல்லாத ஒருத்தன், ஒரு குற்றவாளி, ஒரு அக்யூஸ்டவன், அவன் வந்து திராவிடம்னா சொல்றான், உங்க குடும்பத்தை மானகட்ட கிளிக்கா. அப்ப அவனை கைது பண்ண நீங்க வந்து உங்களுக்கு ஏன் முடியலங்கிற? அப்ப அவனை கண்டு பயமா நீங்க? அவன் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் வந்து கதற விட்டாங்களா, எதுல பேஸ்புக் வலைதளங்கள்ல செந்தில் வந்து கதற விட்டுட்டாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. பிற சாதியை இழிவா பேசி ஒருத்தன் பேருவாங்கன்னு அவசியமா? பிற சாதி தலைவர்களை வந்து பிற சாதி கடவுளா கும்பிட்டு இருக்கவங்கள இழிவா பேசி நீ பேருவாங்கன்னு இது யாரெல்லாம் செய்யலாமே? நான் தான் இப்ப இம்மானுவேலை பத்தி நான் வந்து பேசலாமே, நான் பேசி பேருவாங்களாமே, எனக்கு எதிராக எல்லாரும் போராடுவாங்களே. இது ஒரு இழிவான ஒரு செயல், மலிவான ஒரு செயல். அத வந்து இதை வந்து காவல்துறை கண்டிப்பான முறையில இந்த செந்திலையும் கைது செய்யணும், இந்த தூண்டி விட்ட சீமானையும் கைது செய்யணும். மாபெரும் பேரணி ஒண்ணு நடத்த போறேன். அந்த பேரணியில நாங்க யாருன்னு தெரியும். சீமானுடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னா தமிழகம் அமைதி பூங்காவா இருக்காது. அதுதான் உண்மை. இவன் பல்வேறு பிரச்சனைகளை தமிழகத்துல உண்டு பண்ணுவதற்காகவே இவன் இயக்கம் தொடங்கியிருக்காங்கிறது எங்களுடைய கருத்து. நீங்க சொல்லும்போது சொன்னீங்க பசுமொழியுமே எதிர்ப்பு இருக்கு, அதை நானுமே பார்த்தேன். ஆனா இந்த நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்புக்கு கிட்டத்தட்ட நெருங்கின இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா தென் தமிழகத்துல வந்து மிக நெருக்கத்துல வந்து வெற்றி வாய்ப்பு வந்து தழுவுன கட்சி அப்படிங்கிறதுலாம் நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குலாம் வாங்கியிருக்காங்களே சார், தெரிவிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டோம், தென் தமிழகம் என்பது வந்து முக்குளத்தூர் வாக்குகள் பெரும்பான்மையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டிடிவி தினகரன் நிக்கல, எலெக்ஷன்ல நிக்கல, ஒரு தொகுதி தான் நின்னாரு. ஓ பன்னீர்செல்வம் எலெக்ஷன்ல நிக்கல, ஒரு தொகுதியில தான் நின்றுருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியும், அதான உண்மை. சசிகலா அவர்கள் வந்து எலெக்ஷன்ல நிக்கல, நாங்க தனிச்சு போட்டியிடல, உங்களுக்கு எந்த தேவர் அமைப்புகளும் போடல, எந்த தேவர் அமைப்புகளும் வந்து போட்டியிடல. அப்படிங்கல
ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் இந்த நோட்டாக்கு போடுவாங்கல்ல, சரி இவனுக்காவது போட்டு தொலையும் அப்படின்னு போடுவாங்க தெரியுமா, அப்படி போட்ட ஓட்டு தான் நீங்க இந்த சவாலை நான் சொல்றேன். வர சட்டமன்ற தேர்தலுக்கு பாத்துருமே இவன் எவ்வளவு ஓட்டு வாங்குதாம்னு, எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இவன் வாங்குறான்னு பாப்போமே. இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரோட்ல போற ஒரு தெருவுல போறவன் கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நின்றாங்கன்னா அவனுக்கு ஒரு 1000 பேர் ஓட்டு போடாம செய்வான். புரியுதா உங்களுக்கு? இது மொத்தம் 6 தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தேர்தல். அதுல ஒட்டுமொத்த மக்களும் அதுல 1 லட்சம் ஓட்டு வாங்குறது 50 பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இவன் தான் ஊரை ஏமாத்தி வச்சிருக்கானே, இவன் வாய் தானே, இவன் தான் ஊரை ஏமாத்தி தானே பேசியிருக்கான். எல்லாரும் மண்டையை கழித்து வச்சிருக்கான். அதனால சரி நோட்டாக்கு போடுவான். இவனை ஒரு நோட்டாவா, இவனை நாங்க வச்சிருக்கதே நோட்டா, இவனுடைய கட்சிக்கு பேரே நோட்டா தான். நோட்டாக்கு போடுறதுக்கு பதிலா இவனுக்கு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அதை வச்சுட்டு இவன் பெரிய லெவல்ல, அதாவது எப்படின்னா, நான் தான் அந்த பாருங்க அந்த பெர்சன்டேஜ் ஓட்டு அதிகம் வாங்கணும்னு இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு வந்துட்டு பத்திலா, எவ்வளவு திமிரு வந்துட்டு பாருங்க. இவன் கையில ஆட்சியை கொடுத்தோம்னு வைங்களேன், இவன் அழிச்சு விடுவான். இவன் பிரிவினவாதி, இவன் பிரிவினவாதி. இவனெல்லாம் மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆனா மத்திய அரசு இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? மத்திய அரசு இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இல்லைன்னா இவன நேரத்துக்கு இவனை முடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவன் தமிழ் தேசம் சொல்லிட்டு இங்க இருக்கான். இவன் உண்மையான இவன் தமிழர் கிடையாதுங்கிறதா எங்களுடைய கருத்து. அதனாலதான் எங்களுடைய வழி அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சாதி மோதலை தூண்டி விட பாக்குறான். சரி, ஓகே சார். இது சமீபத்துலதான் ஒரு வாரத்துக்குள்ள திருநெல்வேலியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூண்டோட மொத்தமா சொல்ல போனா மாவட்ட செயலாளரோட சேர்ந்து கட்சியை விட்டு வெளியேறி வந்திருக்காங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டே பாத்தீங்க அப்படின்னா, சமீபமா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அதாவது சீமானவர்கள் பொது மேடையை விட்டு அந்த ஹால் மீட்டிங் எல்லாம் இருக்குல்ல, பொறுப்பாளர்கள் மீட்டிங் எல்லாம் இருக்குல்ல, அங்க முழுக்க ஜாதியை பத்தி மட்டும்தான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன ஜாதின்னு சொல்லலாமா? ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, அதாவது எப்படின்னா, இதை வெளியே கொண்டு வர நான் தானே கொண்டு வந்தேன். பிஎம்டி தானே வெளியே கொண்டு வந்துச்சு. முதல்ல சீமான் சாதியை பத்தி பேசுறான்னு சொல்லி, அப்ப நான் பேசும்போது இந்த சாட்ட துறைமுருகன் சொன்னா, 4 பேரை வச்சு கட்சி நடத்துறான், இவனால எங்களை என்ன செய்ய முடியும்னா, நான் போட்ட விதை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து சீமான் கட்சியில இருந்து அத்தனை பேர் வெளியே போயிட்டாங்களா, என்னைக்கு நான் எங்க சமூகத்தை அழிச்சானோ, எங்க சமூகத்தை அழிக்க நினைச்சானோ, எங்க சமுதாயத்தை இழிவா பேசினானோ, வரலாறை மறைக்க முயற்சி பண்ணானோ, எங்க சமுதாயம் இறை நம்பிக்கையுள்ள சமுதாயம், எங்க சமூகத்தை யாரு சீண்டுனாலும் பேசினாலும் இறைவனே அழிப்பான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பல்வேறு மேடைகள்ல. அதே மாதிரி எங்க ஐயா முத்துராமலிங்கத்தவர் தெய்வமா இருந்து சீமான் கட்சியை அழிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அங்க உள்ள எல்லாருமே இவனை அந்த ஆங்கிள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகா, அப்ப எசக்கி ராஜா தேவர் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு இவனை பார்க்கும் பொழுது, இவனை ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன தெரியுது, இவன் முழுக்க இவன் ஜாதி பிரச்சனையை உண்டு பண்ணதான் வந்திருக்கான். இவன் சொல்றது பூரா பொய்யிடா, மேடைக்கு மேடை அப்படி வாய்களி அப்படி கைய மட்டைக்கு போய் தாட்டு விட்டுன்னு பேசுறது பூரா ஃப்ராடு. ஏன்னா இவன் டைரக்டருங்க, சினிமா டைரக்டரு. அவனுக்கு தெரியும் எப்படி வண்டியை உருட்டணும், எப்படி வண்டியை இழுக்கணும், எதை சொன்னா மக்கள் நம்புவாங்க, எதை சொன்னா சிரிப்பாங்கன்னு. சினிமா டைரக்டருங்க அவன் சினிமா டைரக்டர். அவன் சினிமா தந்திரத்தை அரசியலா கொண்டு, ஏன்னா தமிழர்கள் சினிமா எது வந்தாலும் ஏத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு சினிமால யாரு வந்தாலும் அவனை தூக்கி முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. அதுதானே தமிழ்நாட்டோட தலைவிதி. அதனால இவன் என்ன பண்ணிட்டான்னா, நடிகரா போய் ஆட்சி பிடிக்க லேட் ஆகும்பா, நாம ஒரு டைரக்டரா இருந்து நம்மளுடைய கதை திரைக்கதை வசனத்தை மக்கள்கிட்ட சொல்லும் அப்படின்னு சொல்லி அவன் பேசுனது எல்லாமே கதை திரைக்கதை வசனங்கள்ல இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம மக்கள் இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் பாருங்க, கூட்டமா வெளியே வருவாங்க. ஒண்ணு சொல்றேங்க, நீங்க மனசுல நல்லுங்கிறங்க. இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அழிஞ்சது காங்கிரஸ் ஆட்சிக்கு வராம போன காரணம் யாரு தெரியுமா? எங்க ஐயா முத்துராமலிங்கத்தவரை அழிச்சதுனால. இப்படிதான் உங்களுக்கு எங்களை கண்ணை கட்டி சுட்டாங்க, கேட்க நாதிலன்னு சொல்லி கண்ணை கட்டி சுட்டாங்க. உங்களுக்கு திரும்ப கீழே தூள்ளலாம், கண்ணை கட்டி சூட் பண்ணாங்க, எங்க மக்களை கொடுமைப்படுத்தினாங்க காங்கிரஸ் ஆட்சியில. அந்த ஒரு காரணத்துக்காண்டிதான் எங்க ஐயா முக்குளத்தோரை எங்க சமூகத்தை ஒழிக்கணும்னு நினைச்ச காங்கிரஸ் தான் வராம போயிட்டு ஆட்சிக்கு. அதனாலதான் காங்கிரஸ் ஆட்சிக்கே வரல. புரியுதா உங்களுக்கு? வேற எந்த காரணமும் கிடையாது. அதே மாதிரி சொல்றேன், இந்த சீமான் எங்க சமூகத்தை நிம்மதியா இருக்கக்கூடாது, இந்த சமுதாயம் ஒழிக்கணும்னு சொல்லி நினைச்சதுனால நான் சொல்றேன். நான் எங்க ஐயா முத்துராமலிங்க தெரு பக்கத்துல இருக்காரு எங்க ஐயா சிலை இருக்கு. அவர் சத்தியமா சொல்றேன், சீமான் அழிஞ்சிருவான், சீமான் தெருவுக்கு வருவான். சீமானுடைய நிலைமை எப்படின்னு மட்டும் நீங்க பாருங்க. இதே தமிழக மக்கள் கண்கூட பார்ப்பாங்க. இந்த வீடியோவை நீங்க என்னன்னைக்கு வச்சிருப்பீங்க, புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, எசக்கி ராஜா சொன்னது நடந்துட்டேன்னு சொல்லி பாருங்க. முழுக்க 200% சாதி கலவரத்தை தூண்டுன்னு நினைச்சது இவன் தான் சீமான்.
நான் இந்த டம்மி பீஸ சொல்ல மாட்டேன். இந்த டம்மி பீஸ் இது யாரோ ஒருத்தர் சொல்லி இங்க வந்து நின்னுருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த சீமான் தான் காரணம். சாட்ட துரைமுருகன் தான் காரணம். முழுக்க முழுக்க இந்த 2 பேரையும் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துச்சு அப்படின்னா, தென் தமிழகம் இவங்களால பத்தி எரிய போகுது. அதுதான் உண்மை. நீங்க வந்து ஊடகவியலாளர்கள் இத அரசு கவனத்துக்கு நீங்க கொண்டு செல்லுங்க. இங்க வந்து இங்க இருங்க அவன் வேலை வெட்டி இல்லாம பிள்ளை குட்டியை காப்பாற்ற முடியாம பொழப்ப தேடி போய்கிட்டு இருக்கான். இவன் வந்து சாதி கலவரத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இவனை சீமான கைது பண்ணுங்க. இவ்வளவு வேகமா நீங்க இவ்வளவு ஆவேசமா சீமான் பத்தியும் நாம் தமிழர் கட்சி பத்தியும் இவ்வளவு ஆவேசமா நீங்க பேசுறீங்க. ஓகே, இதுக்கு எதிராக வந்து சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் நீங்க என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க பண்ண போறீங்க? மக்களுக்கு இந்த பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போய் நீங்க சேர்க்க போறீங்க? சார், எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிச்சது நாங்க தான். எங்க சமூகத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அவரை தோக்கடிச்சது நாங்க தான். எங்க பிஎம்டி தான் இன்னும் வரைக்கும் இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் விலபோகாம நின்று எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துக்கிட்டு இருக்கேன். எங்களை அதிகாரத்துல இருந்து அழிச்சிட்டாருன்னு சொல்லி இன்ன வரைக்கும் என் மக்கள் என் பட்சம் தான் கேட்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களால தெற்க ஜெயிக்கவே முடியல. இந்த திருப்பு பசுமோனுக்கு நான் அவர் வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால அவர் எதிர்ப்பு இல்லாம போயிட்டாரு. நான் போன திருப்பு எதிர்ப்பு தெரிவிச்சா முந்தின திருப்பு எதிர்ப்பிச்சா அவரால் வர முடியல. பெரிய லெவல்ல பிரச்சனை உண்டாச்சு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சொல்றேன். சட்டமன்ற தேர்தலாக இனி வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி சீமான ஜெயிக்க விட மாட்டேன். சீமான அனைத்து ஊர்களையும் சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வைப்போம். எங்க முக்குளத்தோர் ஊருக்குள்ள முக்குளத்தோருக்கு எதிரி சீமான் அப்படிங்கிறத நாங்க கட்டமைப்போம். நாங்க போய் ஊர் ஊரா சொல்லுவோம். என் மக்கள் எங்களுடைய என் பேச்சை தான் கேட்பாங்க. அதுல மாட்டுது. ஏன்னா நான் அந்த சமூகத்துக்கு உண்மையா இருக்கேன். அதனால என் பேச்சை கேட்பாங்க. தமிழக அரசு இவங்க 2 பேர் மீது விசாரணை கமிஷன் வச்சு இவங்களை மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா விரைவில் தென் மாவட்டத்துல மிகப்பெரிய பேரணி நடத்துவேன். அதுல லட்சக்கணக்கான முக்குளத்தோரை திரட்டுவேன். நான் மாநாடு போட நினைச்சேன். மாநாடு போட விரும்பல. என் மக்களுக்கான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரே எதிர்ப்பா முடிவு கட்டணும். என் மக்களுக்கான மொத்த பிரச்சனையும் நான் முடிவு கட்டணும் இருக்கேன். தொடர்ந்து நாங்க எங்க சமூகத்துக்கு ஆதரவா பேசினா எங்களை ஜாதி வெறியன் கட்டமைக்கானுங்க. பேஸ்புக் வலைதளங்கள்ல ஜாதி வெறியன்னு சொல்லி எங்களை கட்டமைக்கானுங்க. அப்ப எங்க சமூகத்துக்கான குரலை யார் தான் பேசுவா? அரசாங்கத்துக்கு நான் சொல்றேன், திரு மு க ஸ்டாலின் அவர்களே, நல்லபடியா ஆட்சியை கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. உங்க ஆட்சியை கெடுக்கணும்னு சொல்லி சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாட்ட துறைமுகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேரையும் நீங்க கைது பண்ணல அப்படின்னு சொன்னா தென் தமிழகத்துல மிகப்பெரிய கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நான் நடத்த போற பேரணி இந்த சீமானுக்கு ஒரு முடிவுரையா இருக்கும் என்பதுல எந்த மாற்றுக்கத்துல அன்னைக்கு தெரியும். எங்க மக்களுடைய ஒற்றுமை தெரியும். என்னுடைய மக்களுடைய ஒற்றுமை எல்லாம் சொல்றாங்களா சீமானுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லி. தென் மாவட்டத்துல எதிர்ப்பு எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. உங்களுடைய பேரணி பத்தியும் அடுத்த அப்டேட் பத்தியும் அடுத்து நம்ம வரக்கூடிய நேர்காணல கண்டிப்பா பேசுவோம் சார். நம்மளுடைய நேரங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி.